வெல்கம் பேக் டு ஜஸ்கோ சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து நியூ மொபைல் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி ஒரு நியூ மொபைல் வாங்கியிருக்கேன். அமேசானில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நமக்கு கிரேட் இந்தியா சேல் வந்து போட்டிருந்தாங்க. 19th ஜான்வரிலேருந்து 22nd ஜான்வரி வந்து பார்த்திங்கன்னா கிரேட் இந்தியா சேல் ரிப்பப்ளிக் டேக்காக போட்டிருக்காங்க. அந்த சேலில் வந்து ஒரு நல்ல ஆஃபர் மொபைல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ பெஸ்ட் பை மொபைல் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆஃபரில். அதுதான் நான் வந்து பை பண்ணியிருக்கேன். இன்றைக்கி அந்த வீடியோவில் அந்த மொபைல் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நான் அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். வெயிட் பண்ணி இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரையிலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். ஓகே, மொபைல் வந்துடுச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கி நான் வாங்கின மொபைல் சாம்சங் M30s. ஓகே, சூப்பர், வாவ். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 6GB ரேம், 128GB ஸ்டோரேஜ், 48 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் 17,000. பட் இன்றைக்கி ஆஃபரில் நமக்கு வந்து 15,000க்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ பாக்ஸ் உள்ள நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. டைப் சி ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் உள்ள நம்மக்கிட்ட ஒரு மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் சிம்மு ஓப்பன் பண்ணுறதுக்கான பின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மொபைல் அன்பாக்சிங் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் வியூ, இது வந்து பார்த்திங்கன்னா பேக் வியூ. 3 கேமரா இருக்குது நமக்கு பின்னாடி பேக்கில். ஸ்க்ரீனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6.4 இன்ச்சு இதோட ஸ்க்ரீன் சைஸு. ஓகே, மொபைலை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ஆம்லெட் ஸ்க்ரீன். அதோட ஆம்லெட் ஸ்க்ரீன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நார்மலாக வந்து நம்மளோட டச் மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனுக்கும் நம்ம டச் பண்ணுறதுக்கும் நடுவில் ஒரு லேயர் இருக்கும். பட் இந்த ஆம்லெட் ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டச் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து ஸ்க்ரீன்லேயே இன்டகிரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து ரொம்பவே நமக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். லாங்குவேஜ் செட் பண்ணியாச்சு. ஸோ யூசர் அக்ரிமெண்ட் செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸ்கிப் ஃபார் நவ். ஏதாவது டேட்டா பேக்கப் இருந்ததுன்னா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் இங்கே. இப்போ நான் ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ லோட் ஆகிடுச்சு. டேட் அண்ட் டைம் செட் பண்ணணும். ஓகே, ஸோ ப்ரொடெக்ட் யுவர் ஃபோன். ஸோ எதர் நம்ம வந்து பேட்டர்ன், பின்னு இல்லைனா ஃபேஸ் ரெகக்னேஷன், ஃபிங்கர் பிரிண்ட் இந்த ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு அதையும் நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். இமெயில் செட்டப். ஓகே, எவ்ரிதிங் டன். ஸோ நம்ம வந்து ஃபைனலாக வந்து ஸ்க்ரீன் வந்துடுச்சு. ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து நல்லா ஸ்க்ரீன் வந்து செட் பண்ணியாச்சு ஃபுல்லாக. இப்போதைக்கு நம்ம வந்து டிஃபால்ட்டாக எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணியாச்சு. லேட்டராக வந்து நான் எல்லாத்தையுமே வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த ஃபோனோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா 6000 ஆம்ப் கொடுத்துருக்காங்க பேட்ரி. ஸோ விச் மீன்ஸ் நமக்கு வந்து இதுவரையிலையும் நம்ம வந்து நார்மலாக மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா 4000 ஆம்ப்ஸு இல்லைனா மேக்ஸிமம் 5000 ஆம்ப்ஸ் தான் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். இதில் வந்து தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 6000 ஆம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த 6000 ஆம்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ நம்ம வந்து கண்டினியூஸாக வீடியோ பார்த்தா 1 டே வரையும் பேட்டரி பேக்கப் இருக்கும் அப்படின்றாங்க. அதுவும் இல்லாமல் வந்து நம்ம வந்து இன்கேஸ் வாய்ஸ் கால் கண்டினியூஸாக பேசினா 2 டேஸ் வரையும் பேட்டரி வந்து ஸ்டாண்ட் பையாக இருக்கும்ன்றாங்க. ஸோ அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான பேட்டரி. ப்ளஸ் இன்னொரு அடிஷ்னல் ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா கேமிங்க்கு வந்து ரொம்பவே ஆப்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மொபைலு. ஸோ கேம் பூஸ்ட் அப்படின்ற ஒரு மோடு இதில் கொடுத்துருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. நானும் இன்னும் அதை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கல. சம் கேம்ஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த கேம் பூஸ்ட் மோடு வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஸோ அந்த மோடை வந்து யூஸ் பண்ணால் நமக்கு வந்து கேம் விளாடும்போது மெமரி வந்து கம்மியாக எடுக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஹீட் ஆகிறத வந்து ரெடியூஸ் பண்ணும். அந்தமாரி மொபைல் ஹீட் ஆகாது. ப்ளஸ் ரேமும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லெஸ் கன்சப்ஷன் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் அந்த கேம் பூஸ்ட் அப்படின்ற ஃபியூச்சரை வந்து இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. மொபைல் வந்து வெயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்டுன்னு சொல்ல முடியாது, வெயிட் லெஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு நார்மல் வெயிட் தான். ஸோ இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 188 கிராம்ஸ் மொபைலோட வெயிட்டு. ரொம்பவே ஸ்லீக்காக ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ யூஸ் பண்ணி பார்த்து தெரியும், ரொம்ப ஹை பெர்ஃபார்மன்ஸ். இதோட ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா அப் டு 2.3 GHz குவாட் கோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்த்தது. ஸோ ரொம்பவே இதாக இருக்குது, எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸோ இதில் நான் வந்து இதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஆப்ஸ்லாம் போட்டு நிறைய கேமிங்ஸ்லாம் நான் ப்ளே பண்ணுவேன். ஸோ அதனால் கேமிங்ஸ், கேமரா எல்லாத்தையும் இதில் பார்த்துட்டு நான் மறுபடியும் வந்து இன்னொரு இதில் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த மொபைலை வந்து நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.